ක්ලීන් ශ්‍රී ලංකා වැඩසටහන. අද චෙක් එක ලියා ගන්න බෑ. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் காசோலை ஒன்றையேனும் பூரணப்படுத்த முடியவில்லை. ஜனாதிபதி செயலகத்தில் நடத்தப்பட்ட கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் நிகழ்வில் பாடகர் சங்கீத் விக்ரமசிங்கவுக்கு 2 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. பாடல் இயற்றுவதற்கு 8 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இவ்வாறு 70 லட்சம் ரூபாவை செலவிட்டுள்ளனர். அந்த 70 லட்சம் ரூபாவுக்கு எவ்வித விலைமனு நடைமுறையும் பின்பற்றப்படவில்லை. ஜனாதிபதி செயலகம் அந்த விலைமனுவை முன்வைக்கும் பட்சத்தில் பாராளுமன்றத்திலிருந்து நான் பதவி விலகுவேன், தற்போதைய பதவி விலகுவேன். 70 லட்சம் ரூபாய் பெறுமதியான காசோலை ஒன்றை எழுத முடியாத நிலையில் இருக்கின்றனர். கணக்கு அலுவலகம் அந்த காசோலை எழுதாது. 15,000 ரூபாவுக்கு மோட்டர்ஸை கொண்டு வந்துள்ளனர். அவற்றை கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துக்குள் அமர வைத்துக் கொள்ளுங்கள். பெலவத்தையில் உள்ள நிதியத்தினூடாகவே அந்த 70 லட்சம் ரூபாவை செலுத்த வேண்டும். கணக்காளர் ஜனாதிபதி அலுவலகத்துக்கான காசோலை எழுத மாட்டார். ஆரம்பிக்கும் போதே வேலை திட்டம் தோல்வியடைந்துள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா சமாரம்பக வியாபிருத்திய ருப்பியல் லட்ச 70ක් கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வுக்கு 70 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் நேற்று தெரிவித்திருந்தார். அந்த உண்மைக்கு புறம்பான செய்தியை சில ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன. அந்த அங்குரார்ப்பண நிகழ்வுக்கு 70 லட்சம் ரூபாய் செலவிடப்படவில்லை என்பதை கூற விரும்புகின்றேன். 9 லட்சம் ரூபாய் மாத்திரமே செலவிடப்பட்டது. அதற்கான கொடுப்பனவும் இதுவரையில் செலுத்தப்படவில்லை. எனவே அவர் கூறிய பாடகருக்கும் பாடலை எழுதுவதற்கும் இணையதளத்தை வடிவமைப்பதற்கும் அவ்வாறு நிதி ஒதுக்கப்படவில்லை. அவை உண்மைக்கு புறம்பான கருத்துக்கள், அடிப்படையற்ற கருத்துக்களே அவை. சம்பிரதாயபூர்வமாக விலைமனு மாத்திரமே போடப்பட்டுள்ளன. அவர் பிழையான கருத்துக்களை கூறியுள்ளார். சில பொருட்கள் விலை உயர்ந்தவையாக உள்ளதால் அவற்றை பெற்றுக்கொள்ளவில்லை. எனவே கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கான அங்குரார்ப்பண நிகழ்வுக்கு 9 லட்சம் ரூபாவை விட 1% செலவிடப்படவில்லை. அவ்வாறு செலவிடுவதற்கு எதிர்பார்க்கவும் இல்லை. அவர் கூறிய கருத்துக்கள் பொய்யான கருத்துக்கள் என்பதை கூற விரும்புகின்றேன். அந்த செலவு அறிக்கைகள் யாவும் பிழையானவையாகும். 9 லட்சம் ரூபாவை விட 1% அரசாங்கம் இந்த வேலை திட்டத்திற்கு செலவிடவில்லை என்பதை பொறுப்புடன் கூறுகின்றேன். எனவே இந்த கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு அவர் பதவி விலகவும் தேவையில்லை. அவர் இருக்கவும் முடியும். அவர் கூறிய கருத்துக்கள் பொய்யாகும்.